அடுத்தது இந்த கத்திருக்கு சாபத்தால் வந்து இந்த 1000 பாம்புகள் வந்து சத்ஸ் இது மாதிரி ஆயிடுது. ஐயோ! நம்ம வந்து ஜனமேஜயன் பண்ணுற யாகத்தில் நம்ம செத்து போயிடுவோமா நம்ம அப்படின்னு அதுங்க ரொம்ப கவலைப்படுது. அந்த பாம்புகளோட பேரெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். சவுதிங்கிற முனிவர் வந்து இதை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கன்னா, அந்த மற்ற முனிவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. கேட்குறாங்க, அப்படியா? எப்படி வந்து சாபம் குடிச்சா அந்த சாபம்லாம் பலிக்குமா அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, யார் கொடுத்த சாபம் வேணால் பலிக்காமல் போகலாம், ஆனால் ஒரு தாய் வந்து மனம் நொந்து கொடுத்த சாபம் வந்து கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாம்புகள் என்ன பேசிச்சு அப்படின்னு சொல்கிறேன், முக்கியமான பாம்புகளோட பேரெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அந்த சவுதி முனிவர் சொல்கிறாரு. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற பாம்பு பேர் ஆதிசேஷன். ஏன் நம்ம ஆதிசேஷன்னு சொல்கிறோம் அப்படின்னு அப்படின்னு அதில் ஒரு விளக்கம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிறந்த பாம்பு அனந்தன் என்கிற ஆதிசேஷன். 2வது வந்து வாசுகி. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறார். தக்ஷகன் சொல்கிறாரு, கார்கோடகன் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் பிரலம்பன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, மணிபத்ரன் ஒருத்தர் சொல்கிறாரு. வரிசையாக வந்து நிறைய பாம்புகள் பேரெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே போகிறார். மணிநாகம், தனஞ்சயன், அதுக்கப்புறம் பிப்லவன், நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஆனால் இந்த பாம்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கூட ஆஸ்ட்ராலஜி நம்புது. ஆஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம்ல, ராகு கேத்துக்குள்ளர 9 கிரகங்கள் வந்து அடைப்பட்டிருந்தாக்கன்னா அதை வந்து காலசர்ப்ப யோகம்னு சொல்கிறோம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம். அதில் சொல்கிறாங்க, ராகு வந்து மேலேயும் கேது வந்து கீழேயும் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பாம்பு பேர் சொல்கிறாங்க. அதாவது லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர். அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு பாம்பு பேர். 3வது இடத்துல இருக்கும்போது அது வரிசையாக சொல்கிறாங்க. தக்ஷகன், அதுலேயும் கார்கோடகன், தனஞ்சயன், அப்படி பாம்பு பேர்லாம் சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன், இந்த பாம்புக்கெல்லாம் இவ்வளோ பேரெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினைக்கும்போது அவர் சொல்கிறாரு, 100 பேர் பாம்பை மினிமம் சொல்லிவிட்டு, அப்புறம் இது படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குங்கிறதுனால நான் வந்து சொல்லலை, உங்களுக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இதுக்கு மேலே நான் சொல்லலை, இதெல்லாம் முக்கியமான பாம்புகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த அனந்தன் வந்து ரொம்ப கவலைப்படுறான். என்ன கவலைப்படுறான்னா, அவன் வந்து ரொம்ப நல்லவன். அதாவது இந்த பாம்புகளில் வந்து மற்ற பாம்புகள் தீய பாம்புகளாக இருந்தால் கூட அனந்தன், வாசுகி, அதுக்கப்புறம் ஜரத்காரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரலம்பன், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேருந்து நம்ம எப்படி தப்புறது அப்படின்னு எல்லாருக்கூடையும் வாசுகி என்ன பண்ணுறான், அவனை எல்லாரையும் கூப்பிட்டு இதுலேருந்து நம்ம தப்ப முடியாது போல இருக்கே அப்படின்னோடனே, அப்போ வந்து அந்த இவன் சொல்கிறான், பிரலம்பன்கிறவன் என்ன சொல்கிறான், நான் வந்து அம்மாவோட மடியில் படுத்திருந்தேன், இந்த சாபம் கொடுக்கும்போது அம்மாவோட மடியில் படுத்திருந்தேன், பக்கத்தில் வந்து பிரம்மாவும் இருந்தார், அப்போ தான் வந்து அம்மா வந்து சாபம் கொடுத்தாங்க, இது பிரம்மாவுக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி வாங்க நம்ம போய் பிரம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை தேவையில்லை, பிரம்மா கிட்ட வந்து தேவர்களே கேட்குறாங்க, இந்த பாம்புகளுக்கு ஏன் இப்படி ஒரு கொடிய சாபத்தை கொடுத்தாங்க, கொடுக்கும்போது நீங்களும் தானே அருகில் இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது இதுலேருந்து தப்புறதுக்கு நீங்கள் ஏன் வழியே சொல்லலை அப்படின்னு தேவர்கள் வந்து பிரம்மாவை கேட்குறாங்க. பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பாம்பும் நல்ல பாம்புன்னு சொல்ல முடியாது, இப்போ வந்து அவை அளவில் வந்து ரொம்ப பெருகிடுது, அதுவும் இல்லாமல் தவறே செய்யாதவர்களையும் சும்மா இருக்கிறவங்களையும் நல்லவங்களையும் இந்த பாம்பு வந்து கடித்து அவங்க விஷத்தால் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, அதனால் என்னோடய படைப்பில் வந்து இது ஒரு தவறு இருக்குது, அதனால் இதுங்களை எண்ணிக்கையை குறையட்டுமே அப்படிங்கிறனால தான் அவன் சாபம் கொடுக்கும்போது நான் எதுவுமே மறுப்பு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எந்த பாம்புகள்லாம் அற வழியில் நடக்கின்றனோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜனமேஜயன் யாகத்தில் விழுந்து சாகாது, எவையெல்லாம் தீ எண்ணத்தோடு இருக்கோ அதெல்லாம் வந்து விழுந்து செத்துருன்னு பிரம்மா சொன்னார் அப்படின்னு அந்த பிரலம்பன் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்டோடனே இந்த அனந்தன் என்ன பண்ணுறான், நான் வந்து கண்டிப்பாக அறவழியில் தான் போவேன், எனக்கு இனிமேல் நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை, நான் வந்து அறவழியில் போகிறதா தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தன் என்ன போகிறான். வெளியில் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இமயமலை சாரல், பத்ரி, புஷ்கரம், ராஜஸ்தானில் இருக்குல்ல அந்த புஷ்கரம்,
இன்னும் என்னென்ன இடம் புனித இடம்னு அவன் நினச்சானோ, சில இடம் வந்து நீரால புனிதம் பெற்றது. எப்படி இந்த புஷ்கரம் வந்து குருட்சேத்திரத்தால. அதேபோல கங்கை நதி கரையோரம். அந்த மாதிரி அவன் குறிப்பிட்ட முக்கியமான புனித தலங்களா தேர்ந்தெடுத்து, அங்கெல்லாம் போய் இவன் என்ன பண்ணான்? யாரு? இந்த அனந்தன் வந்து கடுமையான தவம். கடுமையான தவம் இருக்கான். உணவே எடுத்துக்கிறது இல்ல. என்ன பண்ணான்? மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா இருந்து வெறும் காற்றை மட்டுமே அவன் வந்து உணவா எடுத்துட்டு இருக்கான். அப்படி வந்து அதில என்ன சொல்றாங்க? அப்ப பிரம்மா வராரு. உடனே அந்த மூவுலகும் கஷ்டப்படுதாம். அதாவது யாராவது ஒருத்தர் அறநெறியில தவம் இருக்கும்போது, மூவுலகத்தில் உள்ள உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும்னு சொல்றார். ஏன்னா காரணம் வந்து இந்த நல்ல காரணம். இவனுக்கு வந்து அந்த அறவழியில போகணும்னு நினைக்கிறதுனால அவன் அந்த தவத்தை செய்றான். பிரம்மன் வரார். "அப்பா ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ற? 3 உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் உன்னோட விஷக்காற்றால வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த தவம் பண்றன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு பிரம்மன் கேட்டவுடனே இவன் சொல்றான், "நான் வந்து என்னோட தாயை வெறுக்கிறேன் நானு. என்ன தாயோட சாபத்துல வந்து மத்தவங்களெல்லாம் வந்து பொறாமை குணத்தாலும், தீய எண்ணத்தாலும் மத்தவங்களெல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு அந்த எண்ணம் துளி கூட இல்லை. நான் வந்து அறவழியில போகணுன்னு தான் நினைக்கிறேன். இனிமே நான் என் தாயுடனும், மற்ற சகோதரனும் சேரக்கணும்னு நான் நினைக்கல. அவங்க எல்லாருமா சேர்ந்து கருடனை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க. வினதாவும் இன்னொரு தாய் மாரி தானே. அந்த வினதாவோட புத்திரன் கருடனை வந்து இவங்க மதிக்கிறதே இல்ல. கருடனுக்கு எவ்வளோ தொந்தரவு குடுக்கணுமோ, அவ்வளோ தொந்தரவு குடுக்குறாங்க. எனக்கு இவங்களோடலாம் இருக்க புடிக்கல." அப்படின்னு சொன்னேன். பிரம்மா என்ன சொல்லுவாரு, "கவலையே படாதப்பா. நீ வந்து யாரெல்லாம் அறவழியில செல்றாங்களோ, அவங்களெல்லாம் வந்து இந்த ஜனமேஜயனோட சர்ப்ப யாகம் எதுவும் பண்ணாது. ஆனா, யாரெல்லாம் வந்து இன்னொருத்தவங்கள துன்புறுத்தணும், அதப்புறம் அனாவசியமா கொத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா வந்து அவங்க இந்த யாகத்துல வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. இத தெரிஞ்சு தான் நான் வந்து அத அனுமதிச்சேன்." அப்படின்னு சொன்ன உடனே, இந்த அனந்தன் சொல்றான், "அப்பா நீ கடுமையான தவம் இருந்துட்ட. உன்னோட காரணம் நல்ல காரணம். அதனால நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன்றார். "என்ன?" அப்படின்னு கேட்ட உடனே, "நீ என்ன பண்ற? இனிமே பூமாதேவியோட நீயும் சேர்ந்து இந்த உலகத்த தாங்கு." அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் என்ன பண்றாரு, ஆமான்றாரு. பூமாதேவிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவ ஒருத்தியே வந்து இந்த உலகத்த தாங்குறா. அதனால நீ என்ன பண்ற? பூமாதேவிக்கு கூட சப்போர்ட்டா போய் நீயும் அந்த உலகத்த தாங்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. கேட்டோனே அனந்தன் வந்து, "அப்படியா நான் கண்டிப்பா போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அனந்தன் போயிடுறான். இதில வாசுகி ரொம்ப நல்ல உள்ளம். அப்பதான் என்ன பண்றாங்க, "இந்த மாரி கடை போறோம் நானு." அப்படிங்கிற மாரி வாசுகிய கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது வாசுகி என்ன பண்றா, ஹெல்ப் பண்றதுக்கு போறார். உனக்கு தெரியும்ல வாசுகி வந்து மந்திரமலைய வந்து கடைஞ்சாரு அப்படின்னு தெரியும் இல்லையா? வாசுகி வந்து கயிறாய் அணைத்து. இதெல்லாம் கடைச்சு முடிச்ச உடனே அவர் கேட்குறாரு. பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு. "எங்கள் இப்பேற்பட்ட சாபத்திலேருந்து நாங்க தப்ப முடியாதா?" அப்படின்னு கேட்ட உடனே, அவர் பிரம்மா என்ன சொல்றாரு, "கவலையே படாத. இதுக்கு ஒரு வழி இருக்கு." அப்படின்னோடனே, "உன்னோட தங்கை ஜரத்காரு இருக்கா இல்லையா? அவள கல்யாணம் பண்ணிக்க ஜரத்காருங்கிற ஒரு முனிவர் வருவாரு. அவரு வந்து ரொம்ப நல்ல பிராமணர். அந்த பிராமணருக்கு உன்னோட தங்கை ஜரத்காருவ குடு. அவர் பேரும் ஜரத்காரு தான். அவர் தாம் பேர்லயே இருக்கிற ஒரு பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவரு சொல்லுவாரு. அப்படி சத்தியம் கடைபிடிக்கும்போது, நீ என்ன பண்ற, உன்னோட தங்கைய வந்து நன்றாக வளர்த்து வா. நீ அவர் ஜரத்காருக்கு குடு. அவங்க 2 பேருக்கும் ஆஸ்திகன்கிற ஒரு பையன் பொறப்பான். அந்த ஆஸ்திகனால இந்த ஜனமேஜயனோட சர்ப்ப யாகம் வந்து கடைசியில நின்னு போயிடும். இந்த யாகம் வந்து முடிவடையாது. அந்த யாகம் முடிவடையாத போது, தீய பாம்புகள் எல்லாம் ஒழிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அறநிலையில இருந்தாங்களோ, யாரெல்லாம் இன்னொருத்தர துன்புறுத்தலையோ, யாரெல்லாம் வாய்மையோட இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கதி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்னோனே, வாசுகி என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷமா போறான். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு, அவனோட தங்கை பேரு தான் ஜரத்காருன்னு பேரு. அந்த ஜரத்காருவ நல்லா வளர்த்துட்டு வரான். வளர்த்துட்டு வரான். மத்த பாம்புகளெல்லாம் கூப்பிட்டு சொல்றான். என்ன சொல்றான்னா, "நீங்க வந்து தயவு செஞ்சு யாரையும் எதையும் கடிக்காம, துன்புறுத்தாம இருங்க. நமக்கு இதுலேருந்து விடிவு உண்டுன்னு பிரம்மன் சொல்லியிருக்காரு. அவரு வந்து ஜரத்காருவ கல்யாணம் பண்ணிக்க போற ஜரத்கார் மூலமா ஆஸ்திகன் பிறப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் ஜரத்காரு பிறந்துட்டாரு. நீங்க கவலைப்படாத. உங்க கவலையெல்லாம் சீக்கிரமா மறைஞ்சு போயிடும். அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே மத்த பாம்புகள்லாம் அமைதியா இருக்கு. அதுதான் இந்த கதை. அதுக்கப்புறம் வந்து யார் ஒருவர் இந்த கதையை கேட்கிறார்களோ, பல ஸ்ருதி மாரி அது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் அந்த பாம்புகளின் கதையை கேட்கிறாரோ,
இன்னும் ஆஸ்திகர் கதைக்கு நான் வரல. அது நெக்ஸ்ட்டு இதில் தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆஸ்திகர் கதையை சொல்லும்போது பாம்புகளாலோ இல்லை விஷ ஜந்துக்களாலோ கேட்பவருக்கும் அதை படிப்பவருக்கும் சொல்பவருக்கும் விஷ ஜந்துக்களால் ஒருபோதும் தீமை உண்டாகாதுன்னு அதில் சொல்கிறார். எங்கள் பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க நாங்கள் தூங்கும்போது ஆஸ்திகா ஆஸ்திகா காலபைரவா காலபைரவான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவனை பாம்பு கடிக்காமல் இருக்கும், இது நாயெல்லாம் கடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தூங்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு ஆஸ்திகா ஆஸ்திகா காலபைரவா காலபைரவான்னு அந்த ஸ்லோகமும் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு அப்போ புரியல. ஆனால் இந்த கதை படிக்கும்போது புரியுது. அதனால் நம்பிக்கையோடு நாமளும் ஆஸ்திகா ஆஸ்திகா காலபைரவா காலபைரவா சொல்லும்போது விஷ ஜந்துக்களாலோ இல்லை விஷ பொருட்களாலோ நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பதை சொல்கிறோம். அதே போல் கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த கருடனை பற்றி நம்ம ராகு கேத்துக்கான பரிகார ஸ்லோகமாக கருடனோட ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கூட விஷம் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காக கருட ஸ்லோகம் சொல்கிறது, கருட பஞ்சகம் சொல்கிறது, அதெல்லாம் வந்து எப்போ திரும்ப புழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு அந்த கொரோனா பீரியடில் இதெல்லாம் சொன்னால் நமக்கு வந்து பாம்பு கடிக்காமல் இருக்கும், விஷ ஜந்துக்களால் விஷ ஜுரமோ எதுவுமோ வராமல் இருக்கும்னு நம்ம ஜனங்கள் நம்ப ஆரம்பித்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.